கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதி வீட்டுக்கு வந்த மாயாவும் மகேஷும் வெளியில் நின்று தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. அப்போ வைர நெக்லஸ் வந்து வீட்டில் இருக்கவும் டிரைவர் ராஜா அதை எடுத்து சோபாவுக்கு அடியில் வந்து சீட்டை எடுத்து விட்டு அதெல்லாம் மறைச்சி வச்சிடுறாங்க. உடனே ரேவதி அவங்க எல்லாரும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தானே ஜுவல்ஸை வச்சுருந்தேன், காணுமே அப்படின்னோன்னே ரேவதியோ நான் இப்போ தானே வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே எங்கே போயிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் வந்து தேடுறாங்க. அப்போ கிடைக்கவே இல்லை. உடனே மாயா ரேவதியை வந்து கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரேவதி, நீ வந்து நகை வந்து பத்திரமா வச்சுக்க வேணாமா? வைர நகை லட்சக்கணக்கு மதிப்பு தேரும், பத்திரமா வச்சு உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் பத்திரமா வச்சுருப்பேன். இப்போ தொலைச்சிட்டு நிற்கிறியே, வைர நெக்லஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் ரேவதி உன்னை காசோட அருமெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? உன்னை காசோட கஷ்டம்லாம் தெரிஞ்சு வளர்த்தா தானே உனக்கு அந்த அருமை புரியும். என்ன பொண்ணு நீ, என்ன லட்சணத்தில் வளர்ந்தியோ தெரியல அப்படின்னோடனே மகேஷ் வந்து எதுவும் பேச வேண்டாம் அண்ணி அப்படிங்கிறாங்க. நீ இரு மகேஷ், இவ வந்து வைர நெக்லஸை காண அடித்தது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டிரைவர் ராஜா வந்து இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரேவதியை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே ரேவதி வந்து அந்த வைர நெக்லஸாக வாங்கிடுறாங்க. ஏன் என்ன மாயா சொன்னீங்க நீங்கள்? ஒரு வைர நெக்லஸை காணும் கொஞ்ச நேரமாக, அதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க? அவங்கள இவ்வளோ திட்டக்கூடாது நீங்கள். அவங்க என்ன காசு பணம் பார்த்து அவங்கள்ட்ட வந்து சம்மந்தம் வச்சுக்கிட்டாங்க? அவங்க எவ்வளோ பெரிய வசதியானவங்க, இதெல்லாம் பார்த்துருந்தா அவங்க உங்கள்கிட்ட சம்மந்தம் வச்சுருப்பாங்களா? அவங்கள போய் இப்படியெல்லாம் பேசிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா ஐயோ இவன் வந்து நம்மளை போட்டு கொடுக்க தான் அந்த வேலையை பார்த்துருப்பான் போல இருக்கு, அவசரப்பட்டு நம்ம வாயை விட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க.